இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்படியே போச்சுன்னா இவனும் ஸ்டடியா காதல சொல்ல போறதும் கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வர போறதும் கிடையாது, நான் பேர பேத்திகளை பார்க்க போறதும் கிடையாது. இப்படியே பண்ணினோம்னா கதைக்கு ஆகாது. நாம காலத்துல இறங்கணும். நாம கொடுக்கிற டார்ச்சர்ல இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இவனும் அவகிட்ட காசு சொல்ல போறது இல்ல, அவளும் தான் மனுஷக காதல இவங்கிட்ட சொல்ல போறதும் இல்ல. எனக்கு பேர பேத்திகள் வேணும். என்ன பண்ண? எனக்கு பேர பேத்திகளை பார்த்தே ஆகணும். என்னங்க என்ன உங்களுக்கு பேர பேத்திகளை பார்க்கணும் ஆசையா இருக்கா இல்லையா? ஆசைலாம் இருக்குது. ஆனா உன் பையன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். மத்ததுக்கெல்லாம் என் பையன் என் பையன், ஒண்ணுக்கு உதவலனா மட்டும் என் பையன். உனக்கே தெரியுது, உன் பையன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இல்லங்க, அவன் எத்தனா அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவான். இவன் என்ன போய்தான் அந்த புள்ள மனசுல இவ்வளவாது இடம் பிடிச்சிருக்கான். உங்க பிள்ளையாச்சே சேட்டையும் கொஞ்சம் அதிகமா பண்ணுதான், அதனால அந்த புள்ள மனசுல கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டான். என்ன இன்னும் கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தினாமுன்னா நம்ம பேரை பத்தி பாத்துடலாமுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அவ பாட்டுக்கு காலேஜுக்கு போறா, இவன் பாட்டு பிசினஸ் பிசினஸ்னு போறான். நாம எப்ப தாத்தா பாட்டி ஆகுறது? அது நாம என்ன பண்ண முடியும்? அவனை கல்யாணம் பண்ணி கூட்டுவான்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? அதுகளுக்கு சொன்னாலும் ஒண்ணும் புரியாதுங்க. நாம தான் பெரிய ஸ்டெப் எடுக்கணும் பாத்துக்கங்க. என்ன பண்ண போற? இல்லங்க, நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதுங்க. நானும் நாளைக்கு பாட்டியாவே நாளை கழிச்சு பாட்டியாவேன்னு பார்த்து பார்த்து எனக்கும் சிறையளவா போச்சுது. ரெண்டு பய ஊழிலும் எல்லாரும் இருக்கும்போது எளியும் புனியமா இருக்க வேண்டியது. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும். ஆமா, அது அக்கு போறதுக்கு அளவே இல்ல பாத்துக்கங்க. கோசர் பிடிச்ச பையன். ஆமாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? ரெண்டு பேரும் ஒத்துக்கொத்தர் பாத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தாதான் பத்திக்கும். புரியுதா? சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? அத பண்ணு. இப்போ நான் மயக்கம் போட்டு விழுவேன். என்னடி சொல்ற? உமக்கும் ஐயா. அப்பா, மயக்கம்னா போய் மயக்கம் ஐயா. அதான பார்த்தேன். நான் தனியா இருந்துட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கானே இப்ப தெரியுது. உனக்கு சேட்டை அதிகம். சரி, இப்ப என்ன பண்ணணும்? நான் மயக்கம் போட்டுவேன். உங்க மகனுக்கே போன போட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மர்ம வீட்டு குடும்பம் இங்க வந்தே ஆகணும். சம்மந்திக்கு என் மேல கொல்ல பாசம். என்ன பாத்துக்க ஆளே இல்லைன்னு சொல்லுங்க. அடிச்சு பிரண்டு ஓடி வருவாவ. அவிய வந்தவன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக் இங்க வந்துடும். அத்தனை பிள்ளைங்க வந்துச்சுன்னா நம்ம வீடு எவ்வளவு ஜாலியா இருக்கும். அன்னைக்கு 4 நாள் இருந்தால்வ வீடு எப்படி இருந்துச்சு? அது ஏன் ஞாபகப்படுத்துற? அதே மாதிரி தினமும் இருக்காதான்னு ஆசையாதான் இருக்கு. அதுக்குத்தான் இந்த பிளானு. அந்த பிள்ளைங்க வந்து கிடக்கும், அவி அம்மையும் வந்து இருப்பாவ நமக்கு துணையா. அது மட்டும் இல்ல, பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். உன் மூளை இருக்கு பாரு, உன் மூளை. ஆமாங்க. சரி, இனியா வெயிட் பண்ற? நீ மயக்கம் போடு, நான் போன போடுறேன். ஏன் போன்ல என்ன உனக்கு தெரியவா போதே? நான் நிக்க, நீங்க போன போடுங்க. அவன் அத்தை புடிங்கிட்டு வருவான். வந்ததுக்கு அப்புறம் மயக்கம் போடுதே. சொல்லிட்டலா, இப்ப பாரு. என்ன போன் எடுக்கணும் என்ன? ராஜா, சொல்லுங்கப்பா. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. அப்பா சொல்ற எதுவுமே சரியில்லையே. அம்மா இதுக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கு அப்பா பதறிக்கிட்ட நிப்பாரு. என்ன? அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. சரிப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேருங்க, நான் வரேன். அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. இப்படி அப்பா அழுத்தி சொல்றதா கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. என்னவோ பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? அம்மா கண்ணு பிடிச்சிட்டா நினைக்க பாத்துக்க. உங்களை ஓட விட்டு அடிச்சு போடுவாங்க கேட்டியலா? அப்பாவும் அம்மாவும் என்னமோ பிளான் போட்டிருக்காங்க. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. அம்மாக்கு ரொம்ப முடியல. நீ போய் நான் போய் எங்க சம்மந்திய கொஞ்சம் வர சொல்லிடா. பாக்குறதுக்கு ஆள் இல்ல பத்தியா? நினைச்சேன். சரிங்கப்பா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துருங்க.
நான் உங்ககிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுடா. சரிங்கப்பா, நான் கிளம்பிட்டேன். சீக்கிரம் கூட்டு வந்துருன்னா, அம்மா பாக்குறதுக்கு யாருமே இல்லடா. முடிஞ்சா எல்லாரையும் கூட்டிட்டு வா. அத்தை மட்டும் தானே கூட்டிட்டு வரணும். அடே உன் மகன் கூமுட்டையா இருக்கான், அத்தை மட்டும் கூட்டிட்டு வரணுமான்னு கேட்கான். சரின்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைல அம்மா எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும் பத்துக்கங்க. சரின்னு சொல்லுங்க. இவன் உங்களை மாதிரி தானே, உங்க பிள்ளை தானே, அப்படிதான் இருப்பான் கூறுகட்ட பையன். சரி சரி, நீங்க வர சொல்லுங்க. கூறுகட்ட பயலா? நான் கூறுகட்ட பயலா? நான் பண்ண சேட்டை தங்க முடியாம 2 நாள் என் கண்ணில் படாம அலையுதா. நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த ரூட்டீன் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பயவுல அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன பார்த்தாலே அத்தை பிடிக்கிட்டு ஓடுறா. ஒரே ஒரு முத்தம் கொஞ்ச நேரத்துக்குன்னு கொடுத்துட்டேன். அதுக்கு பயவுல அலறி அடிச்சுக்கிட்டு என் பக்கமே வர மாட்டேங்குது. இது நல்ல ரூட்டா தான் இருக்கு. அப்பா சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. எப்படி கூட்டிட்டு வரேன்னு மட்டும் பாருங்களேன். சரிடா, சீக்கிரம் சீக்கிரம். சரிங்கப்பா. என்ன இந்த போன மனுஷனை காணலையே? சாயங்காலம் 3:30 மணி ஆகுதே. எப்பப்பா வெயிலாவ அடிக்குது. ஏன் வயலும் தரைக்கு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சுடி? வாழைக்கு மருந்து அடிக்கணும். கிங்ஸி மாப்பிள்ள ஒரு பையனை அனுப்பியிருந்தாவ. அந்த பையன் நல்ல மருந்து அடிச்சான். சரி, அந்த பையன் ஒத்தையில நின்றுட்டு இருந்தான். சரி, கூட நிப்போமே நின்றுட்டு நின்னேன். கிங்ஸி மாப்பிள்ள தான் அனுப்புனாவல. பிறகு நான் எங்க ஆளை பார்க்க அவையதான் ஒரு ஆளை பார்த்து அனுப்பி விட்டுருந்தாவ. சரிங்க, வாங்க காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? காப்பி வேண்டாம், அந்த நீத்தண்ணி 2 உப்பு போட்டு கரைச்சு கொண்டா. கிறக்கமா வருது. உங்களுக்கு தான் ஒத்துக்கலையா? வீட்டை பார்க்க வரலாம்ல. வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? அது வயக்காட்டுன்னா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் அங்கேயே நின்னுபிட்டேன். சரி இருங்க, நான் நீ தண்ணி கரைச்சு கொண்டு வரேன். ஏடி இப்பதான் வாரியா என்ன? ஆமா, இப்பதான் காலேஜ் முடிஞ்சதே வாரேன். அவ ஜபா அப்பமே வந்து வந்தது. சும்மா போட்டு வாங்காது என்ன? அவ என் கூட தான் வந்தா. ரேச்சலி என் கூட தான் வந்தா. அப்படி போட்டு வாங்குவாவலாம். பாரு உங்க புத்திய. இல்லடி, அவ வந்த மாதிரி இருந்துடி. அப்படியா? நான் கேட்டமன்னா அப்ப நீ எங்க போயிருந்த? யாரும் என்ன கேட்கணுமா? அல்ல கிரிமினல் புத்திமா உங்களுக்கு. உன் வாய் மட்டும் வாங்கிட்ட இல்லையா? சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். ஆமாமா, தூங்க தானே செய்யணும். போய் தூங்க போ. ஏமா, அன்னைக்கு நம்ம துணி எடுக்க போனோம்ல, அப்ப நைட் ட்ரெஸ் ஒன்னு எடுத்து வந்தோம்ல, அது எங்க? இப்ப அதை எடுத்து நீ போட போற? அது என்ன லட்சணமா தான் இருக்குது. பேண்டும் சட்டையும் ஒழுங்கா தாவணி சட்டையை போட கட்டி. பாருங்க, நான் அதுதான் போடுவேன். ஏதாவது சொன்னியே அதுக்கு அப்பதான் இருக்கு. இந்த புளிப்புளிப்ப மத விடுங்க என்ன? அதை போட்டுட்டு வாசலுக்குலாம் போனேன்னு வச்சுக்க, காலை தரிச்சிருவேன். விடுமா, போட்டா போட்டுட்டு போறா. எங்க போறா? வீட்டுக்குள்ள தானே இருக்கா. போட்டுட்டு போட்டோம். அப்பா அப்பாதான். அம்மா, இந்த ட்ரெஸ் நான் லட்சணமா இருக்கு. இத பார்க்க புள்ள மாதிரி இருக்குது. அத போட்டா அந்த குரங்கு மாதிரியே இருக்குது. உன் முடி வெட்டும் நீயும் போட்டி. ரொம்ப தான் சலிச்சுக்கிடுதியே. அவ ரேச்சல் இருந்து இந்த பாடத்தை கத்துக்க நினைக்க. அவ தான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த டவுசரை போட்டுட்டு அலைவா பாத்துக்க. இட்டி அவ வீட்டுல ஒத்த புள்ள செல்லமா வளர்ப்பாவ. அதான் இந்த பிள்ளை டவுசரை போட்டுட்டு அலையும். நீ அப்படியாட்டி? ஏன் ஒத்தைய பிறந்த பிள்ளைல தான் அப்படி இருக்கணுமா என்ன? ஏன் நாங்க இருக்க கூடாதா? உன் இதெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? போ. நைட் ட்ரெஸ் போட போறடே. மெனக்கட்டு அதை வாங்கி கொண்டு வச்சிருக்கா. 950 ரூபாய். அதுக்கு அழகா ஒரு தாவணி பாவாடை சட்டை எடுத்திருக்கலாம். எல்லாமே அப்படிதான் தெரியும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ போடுவா. சரிம்மா, நீ போய் எனக்கு நீ தண்ணியை கரைச்சு கொண்டு வா. சரி மாமா. திரும்ப சத்தம் கொடுக்கல. அப்ப இது கிங்ஸி மாப்பிள்ளையா தான் இருக்கும். மாப்பிள்ள உள்ள வாங்க. எப்படி இப்படி கரெக்டா சொல்லுதியே? அவிய ஒரு திருப்பு தான் கூப்பிடுவாவ. மாப்பிள்ள உள்ள வாங்க, உள்ள வாங்க. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க. எதுவும் தொந்தரவு இல்லையா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஒண்ணு இல்ல, அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சம்மந்திக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ பதறாதீங்க அத்தை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ ரொம்ப பதறாங்களே. அத்தை ஒண்ணு இல்ல, ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரி மாப்பிள்ள? எந்த ஆஸ்பத்திரி சொல்லுங்க. அப்பாட, அவங்களே போயிடுவாங்க நினைக்கிறேன். அத்தை அம்மாவும் உங்களை தான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம்மந்தி எவ்வளவு பாசமா இருக்காங்க பத்தியில. ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அதான் நீங்க வந்து பாப்பீங்களா? எங்களுக்கும் வேற யாரும் இல்லல்ல. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? நாங்க இருக்கோம். நாங்க இருக்க மாப்பிள்ள. யார் சம்மந்தி நான் பாக்க. ஏங்க வீட்டெல்லாம் பூட்டி போட்டுட்டு வாங்க, நான் போறேன். நீங்க பின்னாடியே வாங்க. இசை வீட்டுல இல்லையா? சரி, சாரி கேட்கலாம்னு நினைச்சேனே. 2 நாளா மூஞ்சி தூக்கிட்டு அலைதா, பேசக்கூட மாட்டேங்கிறாளே. அத்தை சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் முத கிளம்புறேன் மாப்பிள்ள. என்னால இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. அத்தை கார் கொண்டு வந்திருக்கேன், நான் கூட்டிட்டு போறேன். வாங்க மாமா வாங்க. மாப்பிள்ள நீங்க அத்தை கூட்டிட்டு கிளம்புங்க. அவ மூத்தவ பேங்க்ல இருந்தா. நான் அவட்ட விஷயத்த சொல்லிட்டு
வரும்போது சம்மந்திக்கு ஏதாவது செஞ்சு வரைக்கும் கொண்டுட்டு வர சொல்றேன். அவ தான் நல்ல கவனிப்பா பாத்துக்கங்க. அப்படியா? சரிங்க மாமா. எடி இசை ஆகா, உள்ளதான் இருக்காளா? ஏன்டி என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற? சாரிடி. அவ முகத்தை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்ன சொல்லுங்க, நான் Dress மாத்திட்டு இருக்கேன். என்ன சப்பா, இவ வேற என்ன ரொம்ப சோதிப்பா. எடி சம்மந்திக்கு உடம்பு சரியில்லையா மட்டி? இல்ல ஒன்னு கேக்க Dress மாத்திட்டு இருக்கேன் வாரேன். சப்பா முடியல. ஏமா இதுல கொக்கியே இல்ல. நீ யாரங்கிட்ட நேத்த பய உள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கு பாரு. நம்மட்டெல்லாம் ஹெல்ப் கேட்க மாட்டாளே. மச்சாவா இருக்கிறியே பஞ்சு முட்டாயா, எம்மா பஞ்சு முட்டாயா. கோரங்க பாக்குற பாரு பாரு. இந்த பார்த்து கோபப்பட்டிருக்காளே. இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும் போதே சொன்னேன், இந்த மானங்கட்ட ட்ரெஸ்ஸை எடுக்காதன்னு கேட்க மாட்டேன்னுட்டா. 950 ரூபா வேஸ்டா போச்சு. இங்க பாரு, சம்மந்திக்கு உடம்பு சரியில்லையா, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ கதை புட்டிட்டு வா. அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுடி? அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டா. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவளா, என்னதான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவளா. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ வீட்டை புட்டிட்டு வா. சரி மாப்பிள்ள, நான் பேங்குக்கு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே, நம்புற மாதிரி இல்லையே. நிக்கிறத பாரு. பார்க்கத பார்த்தா அம்மாக்கு உடம்பு சரியில்லை மாதிரி தெரியலையே. பையன் உள்ள எதுவும் பிளானுக்கு என்ன போட்டிருக்கா? என்ன பிளான போட்டாலும் சரி, என்கிட்ட உன் பாச்சா பழிக்காது. பக்கத்துல வந்து பேசுங்க, அதுக்கப்புறம் தானே இருக்குது. நல்ல மனசு பத்துக்குதா? திட்டிக்க. சரி, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், மாப்பிள்ளை என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காவ. சரி, நான் வரேன். இந்த மாலங்கட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வந்த காலத்தை அரிச்சிருவேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஐயோ சிரிக்கிறானே. ஏன்டா இந்த ட்ரெஸ் எடுத்தோன்னு இருக்கு, ஒரு நாள் கூட உருப்படியா போட முடியல. இத போட்டு வாசலுக்கு வந்துடுறதா? வருவேன். ஓடியே வேண்டாண்டி, நான் மட்டும் இருக்கும்போது பாட்டுக்க. ஒழுங்கு போயிரு சொல்லிட்டேன். முடியாது. போயிரு. அத்தா உனக்கு எனக்கு எதுவுல நாய் பச்சை, பின்ன என்ன வெக்கமே இல்லாம வந்திருக்க? அப்படிதான் வருவேன். நான் பேச மாட்டேன். நீ பேசாம விட மாட்டேன். தோக்கலாம்டா. தோக்கலாம் பொண்டாட்டி. ஐயோ நீங்க போங்க, நான் பேர வரேன். வரும்போது பிளாஸ்க்ல காப்பி எல்லாம் போட்டு கொண்டுட்டு வா, சரியா? சரி, நீங்க போங்க. ஒழுங்கா சட்டை மாத்திட்டு வா. ஐயோ சரிமா, போங்க. இல்ல, நின்ன கூட்டிட்டு போயிடலாம். டேய் ஒழுங்கா போயிரு, எனக்கு வர தெரியும். நான் உனக்கு தனியெல்லாம் விட மாட்டேன். நட்டிக்கத போயிரு. உள்ள போயிட்டால. மாப்ள வாங்க நம்ம போலாம். சம்மந்தி பார்க்காம என்னால இதுக்கு மேல நிக்க முடியாது, வாங்க போலாம். சரிங்க வாங்க, கார்ல ஏறுங்க. வாங்க பார்த்து வாங்க. மனசே உடைஞ்சு போச்சு மாப்ள. அதெல்லாம் ஒண்ணு செய்யாது, பயப்படாம வாங்க. சரி வாங்க. கொஞ்சம் போது தேவதேவி என்னோடுதான். போலாமா வேண்டாமா? ஏதாயிருமா? என்ன பண்ண? அத்தை எப்படியும் கார்ல தான் இருப்பாங்க. இத ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஏற்கனவே பார்த்து 2 நாள் ஆகுது. சரி, கோபப்பட்டாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா பயமா இருக்கு. ஒருவேளை இத பார்த்துக்கலாம். வேண்டாம், தனிமா வேண்டாம், இதை தப்பாயிடக்கூடாது. சப்பா, வேண்டாம். இல்ல, முடியாது. எதுவும் தப்பாயிடக்கூடாது. எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களா? இசை, சரி வெளில போய் நில்லுங்க. இதை பாரு. எதுக்கு நான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல வெளில போங்க. சரி, தப்புதான். இங்க பாரு, எனக்கு உரிமை இருக்கு. நான் அப்படி பண்ணினேன். நான் ஒன்னும் உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கல. கொடுக்கட்டாலும் நான் சரிங்க பாரு. சரி வெளியில போங்க. அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட போறாங்க. உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துக்கிடாதீங்க. அதனாடி பயமா இருக்குது. என் மரியாதை எனக்கு எடுத்துக்கணும்னு பயமாவும் இருக்கு. அதே நேரத்துல ஒண்ணு என்னால எதுவும் பண்ணாமல இருக்க முடியல. சரி வெளியில போங்க. சரி, உங்கள்கிட்ட முகத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேன். முடியாது.
டேய், நீ இப்படி பண்ண போய் தான் நான் வேற ஏதாவது பண்ணிருந்தேன். உங்க முகத்தை பாரு, நான் கிளம்பிடுறேன். உங்களை கிளம்ப சொன்னேன். என்ன சோதிக்காதடி, முகத்தை பாரு, நான் பாட்டுக்கு போயிருவேன். உங்களை போ சொன்னேன். இப்படி நின்னா எப்படி என்னால போக முடியும்? ஐயோ, என்னை விடுங்க. ஒழுங்கா முகத்தை கட்டினா போயிருந்தேன்னு சொன்னேன்ல. என்ன சிண்டி பார்க்கதே உனக்கு குழப்ப போச்சுல. மரியாதை என்னை விடுங்க சொல்லிட்டேன். நான் உன்னை முகத்தை தாண்டி கட்ட சொன்னேன். கொன்ன போட்டு கிளம்புங்க. என்னடி? கிளம்புங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஆமா, இப்ப பேசலாம் அப்படி விட்டுருவேன் பாரு. எப்படி 2 நாள் பார்க்காம இருந்துகிட்ட? எனக்கு தண்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. மரியாதை போங்கன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன், அவ்வளவுதான். ஏங்கப்பா போங்க. அதான் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேனே, வேற எதுக்கு? அப்படின்னா வீம்புல எத்தனை நாளாலும் இருந்துக்கிடுவேன். என்னால இருக்க முடியும். அப்போ உனக்கு உண்மையில பாசம் இல்லைன்னு அர்த்தம். என்னால 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியல. இங்க பாருங்க, ஒழுங்கா போயிருங்க. அம்மா வந்து தப்பா போயிடும். போங்க. சரி, ஒண்ணு கூட கிளம்பியதான். அம்மா நிக்காங்க, போங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, ரொம்ப ஏதாவது வாழ்த்தர பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க இப்பெல்லாம் பண்ண பத்தி எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. அப்படியா? என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க. சரி, நான் வண்டி எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வா. அத்தா, ஆத்தி, மறுபடி வந்துட்டு நினைக்க. ஆத்தி, எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சிருந்தேன். உன்னை விட்டுட்டு போயக்கு மனசே வர மாட்டேங்குடி. வராதுல்ல. என்ன ரொம்ப திட்டாதடி. இங்க பார், நான் இல்ல நல்லா கோபப்படாம இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். கோபப்படுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இன்னைக்கு என்ன வெறுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு ஏற்கனவே 2 நாள் என்ன பார்க்காம போட்டுட்ட. இனி எத்தனை அப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். இருப்பேன், என்னால இருக்க முடியும். ஒரு இப்பெல்லாம் பேசாதான் சொல்லிட்டேன். சரி சாரி சாரி, நான் பண்ண தப்புதான். ஏன்டி பார்த்தாலே பயந்து ஓடுற? ஏன்? நீங்க முத கிளம்புங்க. உங்க அம்மாக்குள்ள மாத்திரங்க தான் இருக்கான். உங்க அம்மா இறங்கி வரேன்னாங்க. அது இருக்குன்னு தான் நான் வந்தேன். எடுத்துக்கூட. நான் எடுத்துட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. அப்போ நீ என்ன நம்ப மாட்டேன். இனி உங்களை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா அது ஏதோ ஒரு பண்ணிட்டேன். சாரி கேக்குறேன்ல. சாரி கேட்ட சரியாக்காது, போங்க. எலி குஞ்சு சவுண்டு கிச்சடி மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. நீ என்ன சொன்னா சரி, நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். நான் உங்களை வெறுப்பேன். வெறுக்க விட மாட்டேன். என்னையே சுத்திட்டு வர மாதிரி பண்ணிட மாட்டேன். ஆமா, இவர் பெரிய மன்மதரே, நாங்க சுத்தி சுத்தி வாரா. அப்படியே சத்தியமே நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் அப்படி இல்லையா? மனசுல உங்களுக்கு அப்புறம் என்ன இருக்காங்க? அப்பா மெதுவா பேசிட்டு காது எனக்கு சீக்கிரம் காது கேட்காம போகுது. ஆமா, என்னை இறக்கி விடுங்க. நீதான் வீர சூரியாச்சா, இறங்க வேண்டியதுதானே? இறங்க முடிஞ்சா இறங்க மாட்டோம், இறக்கி விடுங்க. இல்ல, நானே முன்ன தொடப்படான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் இறங்கிக்க? பிடிச்சதா வச்சிருக்கீங்க? நான் பிடிக்கலன்னு கீழே விழுந்துருவேன். அதனால பிடிச்சிருக்கேன். மத்தபடி உனக்கு தொடர்னா நான் தொடல. புரியுதா? ரொம்ப புத்திசாலி நினைப்பு. நான் விட்ட நீ கீழே விழுந்துருவ. அதனால நீ ஏன் இறங்கி. நானும் உன்னை தொடவே மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் உன்னை தொடவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க சட்டைக்கு ஒரு அளவே இல்லையா? இறக்கி விடுங்க. கிங்ஸ் நான் உயாவது சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான். நான் சொல்றேன்ல, இனிமேல் உன்னை தொடவே மாட்டேன். நீ ஏன் இறங்கிக்க. கொன்னா போட்டுவேன், விடுங்க. குள்ளச்சி, ஆளுக்கு தகுந்தால பேசணும்ல. வாய்க்கிலேயே பேசுன, இப்ப இறங்கி போக வேண்டியதானே? கிச்சிலி இசைன்னு உனக்கு பேர் தப்பா வச்சுட்டாவ. கிச்சிலின்னு வச்சிருக்கணும். என்ன கிச்சடின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. கிச்சிலி கிச்சிலி கிச்சிலி. உங்களால இப்ப கிளாஸ் பிள்ளை என்ன அப்படிதான் கூப்பிடுது. எல்லாரும் கூப்பிட்டாங்களா? யாரையாவது கூப்பிட்டு சொல்லி சொட்டு எண்ணிருந்தேன். பேர் வச்சுட்டு நீங்க தானே? சரி சரி, வா போலாம் வா. அப்படி தூக்கிட்டு போயிட்டா பொண்ணு போடுறேன், இறக்கி விடுங்க. எனக்கு உன்கிட்ட இருந்து வேற எதுவுமே வேண்டாம். உன் இதயத்தை மட்டும் கொடு, போதும். அந்த இதயத்துல நீங்காத இடத்த நான் பிடிச்சிருக்கணும். அதுல நான் சுகமா வாழணும். அந்த இதய துடிக்க ஒவ்வொரு நொடியும் எனக்காக இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் அந்த இதயம் என் பேரை சொல்லணும். இதுதான் எனக்கு இருக்க ஒரே பேராசை. உன் இதயத்துல நீங்காத இடம் பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெளியெல்லாம் பார்ப்பேன். மற்றபடி உன்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. அளவுக்கு அதிகமான பாசம், அதான் அதிக உரிமை எடுத்துக்கிறது. அதிக அன்பின் வெளிப்பாடுதான் இதெல்லாம். நீ எனக்கானவங்களுக்கு அடையாளம் தான் இதெல்லாம். நான் இதை இப்ப இல்லை, எப்பவுமே விட மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இப்படிதான் இருப்பேன். புரியுதா? நீ மூஞ்சி தூக்கிட்டு போறதுனால கோப்படுறதுனால நான் விட்டுட்டு போய் மட்டும் கனவுன்னு நினைக்காத.
உன்னை நான் காதலியெல்லாம் பார்க்கல, இந்த லவ்வர் மாதிரிலாம் நினைக்கல, பொண்டாட்டியா பார்க்குறேன், புரியுதா? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிட்ட எப்படி நடந்துக்கலாம் அப்படிதான் நடந்துப்பேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, புரியுதா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் பயப்படுறது கூட உனக்காக தான். மற்றபடி எனக்குலாம் எந்த பயமும் கிடையாது. உனக்கே நான் யாருன்னு தெரியும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சொல்லுவல்ல? நான் கேட்டதுக்கு என்ன? அதெல்லாம் முடியாது. 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 சரி, ஆல்ரைட். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். குரங்கு வேலை ஏதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயப்படவே மாட்டீங்களா? பயப்படுவேண்டி, உனக்கு பயப்படதான் செய்வேன். ஆனா அதை வெளியில கட்டிக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன்டி, நான் யாருக்குமே பயந்ததில்லை. ஆனா இந்த முந்த கொஞ்சம் பொத்த மட்டும் எனக்கு பயம் தானா வருது. பேசாம போயிருவாளோ, கோபப்பட்டுருவாளோ, ஓ இவ்வளோ பயம் வருது. கோபமா இருக்காளே. மேடம், அது டேலியே ஆக மாட்டேங்குதே. எனக்கும் டேலி ஆகல. இன்னைக்கு மேனேஜர் நம்மள உண்டிலன்னு ஆக்க போறாரு. அதான் உனக்கு சார் நல்லா ஹெல்ப் பண்றாரு. ஐயோ மேடம், ஒரு ஹெல்ப் பண்ணா 9 வேலை வாங்கியிருந்தாரு. ஆமா மேடம், அட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு கேட்காமலே இருக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா மாட்ட போறேன். எனக்கு டேலியே ஆகல. மேனேஜர் என்ன திட்ட போறாரு. மேனேஜர் உங்க திட்டி நான் பார்த்ததே இல்லையா? அதெல்லாம் திட்டுவாரு. அவங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். ஆளும் சைஸையும் பாரு. சரி, இதான் யாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பா பேசிடவே கூடாது. இனிமேல் என்கிட்ட பேசிட்டோம், அதுக்கப்புறம் தானே இருக்குதே. மேடம், எனக்குள்ளதே கொஞ்சம் டேலி பண்ணி தாங்களே. எனக்குள்ளதே வரல. எனக்கு டேலி பண்ணாதானே உனக்கு டேலி பண்ண முடியும். அது எப்படி மேடம்? நேற்று வரைக்கும் நல்லதானே டேலி ஆச்சுது. ஏன் எனக்கு திடீர்னு டேலி ஆக மாட்டேங்குது? அதான் எனக்கும் தெரியல. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா உள்ள ஆட் பண்ணிருப்பாங்களா? நேத்து டேலி ஆச்சுது மேடம். நான் டேலி பண்ணி வச்சுட்டு தானே போனேன். நீங்க அந்த ஜெல்லர் கணக்கு அதுல சேர்த்தீங்களா? இல்லையே, நான் அதுக்கப்புறம் அதுல எதுவுமே ஆட் பண்ணலையே. அப்புறம் அந்த பர்சனல் லோனுக்கு எதுவும் இல்ல. நான் ஒரு சிஸ்டத்தை தொடல. அப்ப எப்படி மேடம் நேத்து வரைக்கும் டேலி ஆச்சுது? நம்ம ரெண்டு தான் சேர்ந்து டேலி பண்ணணும். ஆமா, நேத்து வரைக்கும் டேலி ஆனது, இன்னைக்கு டேலி ஆகல. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கணக்கு ஒப்படைக்கிறேன்னா அவ்வளவுதான் போச்சுது. நீ உன் சார்ட்ட ஹெல்ப் கட்டு பாரு. எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, உனக்கு நான் நிச்சயமா பண்ணுவாரு. அவர் தானே. நான் இங்க நிக்கும் போதே, நான் பார்த்துட்டு இருக்கும் போதே கேளு. அப்ப பாரு, உனக்கு தானா ஹெல்ப் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நீ கேள. சரி. என்ன சார்? சொல்லுங்க. நேத்து வரைக்கும் டேலி ஆச்சு சார், இன்னைக்கு தான் டேலி ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களால மட்டும்தான் சார் அதை சரி பண்ண முடியும். ஏன் உங்களோட சீனியர் தங்கிருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுதானே? அவங்களுக்கும் தெரியலையா? ஓ, தெரியலையாமா? ஆமா சார். சார், எனக்கு மட்டுமாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, எடுத்துட்டு வாங்க ஃபைல. ஓகே சார். நினைச்சேன். இருடி, இவ தப்பிச்சு வா, நீ மாட்டிக்க. இவ்வளவு சேர்ந்து மாட்டினா 2 பேருக்கும் பார்ட்னர்ஷிப் படிச்ச மாதிரி ஆயிரும். இவ ஜெயிக்கணும், நீ தோக்கணும். டி அவமானத்துல நீ தலை கொண்டு நிக்கணும். டி மேனேஜருக்கு மட்டும் நீ டேலி பண்ணி கொடுக்கல, அவன் சீட்டும் கிளியும் உன் சீட்டும் கிளியும் 2 பேரும் முட்டிக்கிட்டு அழுங்க. என்ன பகச்சுக்கிட்டல நீ. நீங்க உட்காந்து எடுத்துட்டு வாங்க, நான் டேலி பண்ணி தரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான். சரி சரி, கண்டுக்காத, அப்படியே போயிரு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன் மேடம்? சித்த மேனேஜர் சார் கூட்டிட்டு இருப்பாரு. அத டேலி பண்ணிட்டீங்களா? இல்ல சார். ஃபைல தூக்கிட்டு மேனேஜர் வர சொன்னாரு. என்னம்மா? ஐயோ, என்னத்த சொல்ல, நாளைக்கு கணக்கு முடிக்கணும், மாச கடைசி. போங்க, மேனேஜர் நல்லா திட்டுவாரு. போங்க போங்க. உனக்கு நல்ல வேலைடி, நல்ல அவமானப்படு. ஐயோ பாவம் இதுங்க. ஐயோ, திட்டு வாங்கிடுவாங்களே சார். இன்னொரு 1/2 மணி நேரம். ஃபைல தூக்கிட்டு போங்கம்மா. எல்லாரும் மண்டி சேர்ந்தா ஊர்லும் போங்க. டேலி பண்ண முடியாதவங்க எதுக்கு ஜாப்ல வச்சிருக்கீங்க சார்? நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். என்ன பாப்பீங்க? என் தலை சேர்ந்தா ஊர்லும். எனக்குலாம் தெரியாது, இன்னும் 1 hour டேலி ஆயிருக்கணும். வேலை செய்ய முடியல, எதுக்கு உங்களை வேலைக்கு வராங்க? பெட்டிய சம்பளத்தை வாங்கிக்கிட்டேன். சரிங்க சார், திட்டாதீங்க, இப்ப டேலி பண்ணிடுவாங்க. ஐயோ, இந்த மேடம் பாவம், நான் பாத்துக்கிறேன் சார். சரிம்மா, உன்னை மேனேஜர் கூப்பிட்டாங்க, போ. இன்னும் 1 hour கணக்கு முடிச்சுக்கணும். ஏம்மா, இந்த மேனேஜர் வர திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எப்படிமா சமாளிக்க போறேன்? நான் பாத்துக்கிறேன் சார். நான் எப்படியாவது டேலி பண்ணிடுறேன் சார். சரிம்மா, சீக்கிரம் டேலி பண்ணுங்க. சரி, ஃபைல் தூக்கிட்டு போங்கம்மா. சரிங்க சார். நல்ல பிளான் உனக்கு. இந்த கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல இருந்து சொன்னேன், உனக்கு காரி வலிக்கல. நல்ல திட்டு வாங்க. நல்ல நேரம், நமக்கு இவர் ஹெல்ப் பண்ணே சொன்னாரு. இல்லன்னா ஏன் நிலமலாம்? இவங்கள மாதிரி நான் திட்டு வாங்கிக்கிட மாட்டேன். என்னத்துக்கு ஓன அழுதுருப்பேன். நான் மேனேஜரை பாக்குறேன் சார். சரிம்மா, பாத்துட்டு வாங்க. என்ன இப்படி ஏச்சு வாங்கிட்டோம்? டேலி பண்ணிடலாமா என்ன? சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு
கொண்டு வர சொன்னீங்கல்ல. சாரி இங்க பாருங்க, நான் இப்ப அதை பத்தி பேச வரல. சாரி இப்ப அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. நீ காட்டின பாசத்துல நான் என்ன மறந்துட்டேன், அவ்வளவுதான். பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு பாசத்தை நான் பார்த்தது இல்ல. முத ஒரு பொண்ணு அந்த பாசத்தை எனக்கு காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? அதான் என்ன அறியாமலே. யாரு கேட்டு கோத்து கலப்பிடாதீங்க சொல்லிட்டேன். அதான் சொல்றேன், காட்டின பாசத்துலதான். பாசம் காட்டினா எங்களுக்கு வேண்டி வந்து பாசம் காட்டினேன். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னு இறக்கப்பட்டேன். அதான் அதுக்கானதுன்னு எனக்கு இருமல் வந்தன தலை தட்டிலாம் விட்டிய. தட்டி விட்டா எனக்கும் பாசத்தை காட்டணும் போல இருந்தது. எப்படி? இங்க பாரு, நீ அப்படி பாசத்தை காட்டின, நான் கிஸ் பண்ணி பாசத்தை காட்டிட்டேன். யாராலும் எப்படி காட்ட முடியுமோ அப்படித்தானே காட்ட முடியும். உனக்கு அப்படி காட்ட முடிஞ்சது, என்னால இப்படிதான் காட்ட முடிஞ்சது. இனி பாசம் காட்டுவேன் பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி, தப்புதான். நான் 2 நாள் தூங்கவே இல்லை தெரியுமா? இது பேங்க், மறந்துடாதீங்க. சரி சாரி, மன்னிச்சிரு. இனி அப்படி பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்னால முடியாது, அவ்வளவுதான். இப்ப பாரு, உன் பாசத்துக்கு நான் அடிமையிட்டேன். உன்ன மாதிரி பாசம் எனக்கு யாரும் காட்டினது இல்ல. உன்ன மாதிரி அக்கறையா யாரும் எனக்கு இருந்ததே இல்ல. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தினமும் மதியம் எனக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குற. இதை விட ஒரு ஆணுக்கு என்ன வேணும்? தாய்க்கு தாயா இருக்க, சில நேரம் காதலியா கண்ணுக்கு தெரியல. மனைவி ஆக்குன்னா சொல்லி ஊரறிய என் மனைவி என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். என்னடி மனசுக்கு சொல்ல வேண்டிய புரியும். ஏன்னா எனக்கு இப்ப 21 வயசு ஆகுது பத்தியா. இன்னொரு 10 வருஷம் வெட்டி வெட்டி காதல சொல்ல வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி எல்லாம் பெத்ததுக்கு வயசு கடந்து போச்சுடி. அதான் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கலான்னு பார்த்தேன். கோத்த கலப்பிடாதீங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் உண்மையை பேசினா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். மாயமானமா பேசுறதுக்கு பாரு, அவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். மனசுல பட்டதை பேசுற பாரு. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உன்னையும் பிடிச்சிருக்கு, உன் குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு, குறிப்பா உன் தங்கச்சி. என்ன வா, அவ வாய் நிறைய மாமா மாமான்னு கழுத்தலாம் தங்கிட்டு கிடக்கா. நீ வந்து என்ன பாக்குறியா இல்லையோ, அவ வந்து என்ன பாக்குறா. அவ காட்டுற பாசம் இருக்கு பாரு, உரிமையோட மாமாம்பா. அதுன்னு பெரிய மாமா தெளிவா சொல்லுறா. இவ படுத்துற பாடு. என்ன கிங்ஸின் சின்ன மாமா, நான் பெரிய மாமா. தெளிவாதான் அவ இருக்கா, நீங்க தான் தெளிவு இல்லாம இருக்கீங்க. ஐயோ, வெளில தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாரும் கேட்டுருவாங்க. அதெல்லாம் இங்க பேசினா வெளில கேட்காது. ஆனா நான் உள்ள வந்தது இங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, என்ன பிரச்சனை? டேலி ஆகல. ஏன்? நேத்து டேலி ஆச்சுது, இன்னைக்கு டேலி ஆகல. மாச கடைசி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தி மேனேஜர் ஆயிட்டாரு, இப்ப திட்ட போறாரு. நேத்து வரைக்கும் டேலி ஆச்சு சார், இன்னைக்கு தான் டேலி ஆகல. அது எப்படி நேத்து டேலி ஆயிட்டு இன்னைக்கு டேலி ஆகாம இருக்கும்? ஃபைல கொண்டா. சரி, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அப்பா சார், என் கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா இளவும் தெரியும். தெரியுமா? ஆமா, உன் தங்கச்சி சொன்னா. தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் ஒருத்தர் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலையா? நானும் தான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை விரும்பினேன். இப்ப அவ மகளே 12th படிக்கா. சிரிப்பு பாரு, நல்லா சிரிக்கிற. எல்லார் வாழ்க்கையிலும் காதல் வருதுதான், அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம். சார், ஃபைல பாருங்க சார். அதானே, மனசுல இருக்க சொல்லிட மாட்டியா? லாஸ்ட் நேரத்தை ஃபைல கொண்டு போனது யாரு? புதுசா வந்திருக்க பொண்ணு. சரி, அந்த பொண்ணை வர சொல்லி. சரி. நேத்து டேலி ஆச்சு, இன்னைக்கு டேலி ஆகலையா? பெரிய மேனேஜர் உண்டுல நாக்க போறாரு சார். அவங்களுங்க என்ன வசலிட்டு அவங்க போயிட்டாங்க சார். அட்டியே குறும்புக்காரி. சரி, நேத்து ஃபைல் எங்க வச்சிருந்தீங்க? என் டேபிள்ல தான் சார் வச்சிருந்தேன். நேத்து நீங்க டேலி பண்ணும்போது எத்தனை மணி? சாயங்காலம் 5 மணி சார். அப்பதான் டேலி ஆச்சுது. டேலி ஆயிட்டுங்கிற சந்தோஷத்துல தான் ஃபைல வச்சுட்டு வீட்டுக்கு போனோம் சார், நானும் இயல் மேடமா. அதான் டேலி ஆயிட்டேன்னு தான் மெத்தனமா காலையில ஃபைல பார்க்கவே இல்லை. இப்ப எடுத்து பார்த்து மறுபடியும் டேலி பண்ணா டேலி ஆக மாட்டேங்குது சார். சிஸ்டத்துல கொண்டது யாரு? இயல் மேடம். ஏலா, அவ தலையில கடந்து ஊர்லாம். யாரா திட்டினாங்களா? ஆமா சார். யாரு சார்? திட்டினது யாரு? என்ன திட்டுற சார்? இயல் மேடத்தை தான் விமல் சார் ரொம்ப திட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த சார் திட்டினதை பார்த்துட்டு நம்ம ஜோசப் சாரும் திட்டினாரு. ஓ சரி, நீங்க போலாம். ஓகே சார். இயல் மேடத்தை வாசிட்டு போங்க. ஆத்தி, இயல் மேடம் இங்கே திட்டு வாங்க போறாங்க. சார் உக்கிரமா இருக்காரு, பாவம் இயல் மேடம். ஆத்தாடி சார். உன்னை விமல் திட்டினானா? ஏன் சொல்லு, விமல் திட்டினானா? டேலி ஆகலன்னு திட்டினாரு. யா, பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பழகுனதுதான்.
திட்டெல்லாம் பார்த்தா முடியுமா வேலை செய்யற இடத்துல? மேனேஜர்னா திட்டு தானே செய்வாங்க. நான் தான் கவனமா இருந்திருக்கணும். அவன் யாரும் உன்னை திட்டிருக்கு? ஏன் என்னாச்சுது? அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. உன்னை திட்டதுக்கு இங்க எவனுக்கு உரிமை இல்ல. இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் கோவப்படாதீங்க. ஏன் எதுக்குன்னு அவர் சந்தேகப்படுவாரு. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படிலாம் கோவப்படாதீங்க. எல்லாரும் முன்னாடி கத்துனா சரி விடுங்க. சொல்லு, பப்ளிக் முன்னாடி திட்டானா? ஜனங்கள் வந்துட்டு இருந்தாங்களா? ஆமா. சரி, இதை நான் டேலி பண்ணி வைக்க. நீ போ. நீங்களா? நீ போ. தேங்க்யூ. எனக்கு டேலி பண்ண தெரியும்னு சொல்ல வேண்டியதானே நீ? எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு, உன்னால யாராவது திட்டினா என்னால தாங்கிக்க முடியாது, புரியுதா? வேலைக்கு வந்த இடத்துல இதெல்லாம் சகஜம் தானே. அதை பத்தி எனக்கு தெரியாது. உன்னை யாரும் திட்டக்கூடாது, அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. கையை எடுங்கன்னு சொன்னேன். இப்ப விட்ட போறீங்களா இல்லையா? என்ன நீ எதுக்கு அவன்கிட்ட திட்ட வாங்கின? இதெல்லாம் வேலை பார்க்கறது சகஜம்தான். நீங்க முதல்ல என்ன விடுங்க. முடியாது. ஐயோ, யாராவது வந்துட போறாங்க. என் மானத்தை வாங்கிடாதீங்க. எல்லாம் தப்பா நினைப்பாங்க. என்ன விடுங்கன்னு சொன்னேன். நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். அந்த காரியம் எப்படி போகணும்னு எனக்கும் தெரியும். நீங்க நினைக்கிறது நடக்காது. என் மனசுல அப்படி லேசில நான் மாத்திக்க மாட்டேன். என்ன விடுங்க. இப்ப என்ன விடல, நான் வாங்கி அரைஞ்சிருவேன். என்ன விடுங்கன்னு சொன்னேன். உன் மனசு லேசில மாறாதுன்னு எனக்கும் தெரியும். உன் மனசை நான் மாத்துவேன். என்னால முடியும். இங்க பார், எனக்கு பின்னாடி எல்லாம் வர தெரியாது. பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதா? என் பொண்டாட்டி, அவ்வளவுதான். அத நான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். ரவுடி மாதிரி பிகப் பண்ணாதீங்க. விடுங்க. ஐயோ, என்ன விடுங்க. அண்ணனே வந்துருவா. விடுங்க சொல்லிட்டேன். விடுங்க, இன்னும் கடிச்சிருவேன். என்ன விடுங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் என்ன விடுங்க. விடுங்க, விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன். சார், ஐயோ, பார்த்து வர மாட்டீங்களா? பார்த்து நில்லுங்க. மானம் போச்சுல்ல. பார்த்து பார்த்து வாங்க உள்ள வரும்போது. ஓகே. சார், சார், அந்த சிஓ உங்களை வந்து பார்க்க வந்திருக்காரு சார். யாரு? அதான் சார், அந்த துக்லப்பட்டி எம்பி அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். அவர் ஏன் நம்ம பார்க்க வந்திருக்காரு? என்னதான் அக்கௌண்ட்ல பணம் போட போறாரா என்னமோ. அப்படியா? சரி, அதுக்கு முன்னாடி விமல் சார் கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார், நீங்க போங்க, இதை நான் டேலி பண்ணிக்கிறேன். இல்ல, நான் டேலி பண்ணிடுறேன். ஏமா, அது அவர் பண்ணுதேன்னு சொல்லல, நீ வாயம்மா. சார், அது அவர் எப்பேற்பட்டதையும் கணக்கு முடிச்சிருவாரு. அவர் அதுல டேலண்ட். நீ வா, தானா பாக்குறீங்க. வாமா, இல்லைன்னா நாளைக்கு நம்ம மட்டும் தான் முடலும். வா. ஓகே சார். உங்களை என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல நீங்க. அதான் நான் சமாளிச்சுட்டேனே. ஆமா, அவர் சின்ன பிள்ளை பாருங்க. நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு அவருக்கு புரிஞ்சிருக்காது பாருங்க. அதெல்லாம் புரிஞ்சிருக்காது. நான் டக்கரை சுதாரிச்சுட்டேனே. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? என் மானத்தை வாங்குறதுக்குன்னு இருக்கீங்க. சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. ஆமா, தள்ளி விடு நினைச்சிருந்தா கொன்னா போட்டுருவேன். அதனால என்ன? அப்படி எதனா நான் பாத்துக்கிட்டேன். விடு. உங்களுக்கு பயமே இல்ல? எதுக்கு பயப்படணும்? விருப்பம் இல்லாத தொட்ட மாதிரி. எனக்கு விருப்பப்பட்டவ தானே, நான் விருப்பப்பட்டவ தானே, எனக்கு மனைவியாக போறது தானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்களே முடிவு பண்ணிட்டா? வேற யார் முடிவு பண்ணணும்? நான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட இருந்து இப்ப இல்ல, 100 வருஷம்னாலும் பதில் வராது. அதுக்காக அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு அதுக்கு அது ஆகணும், நேரத்துல எல்லாம் ஆகணும். குரங்கு மேனேஜர் டி. ஆமா, அவர் பார்த்த வேலை தானே இதெல்லாம். ஐயோ, நான் இப்ப வெளியில எப்படி தலை காட்ட போறேன்னு தெரியல. குரங்கு பண்ணி பிசாசு. எருமை எருமை. திட்டதுக்கு வார்த்தையும் தெரிய மாட்டேங்குதே. பண்ணி பண்ணி
ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எருமை. அது இல்ல, கெட்ட வார்த்தை. எங்க காலத்துல அதம்மா கெட்ட வார்த்தை. ஆமா, என்ன மறுபடியும் சொல்லி திட்டிக்க. வேண்டாம். இல்ல அப்படி சொல்லி திட்ட. வேண்டாம். பண்ணி எருமை பிசாசு அண்டா மிருகம் செனப்பண்ணி. என் மானம் போச்சுடி. உங்களை அடிக்காம விட மாட்டேன் சொல்லிட்டேன். அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்த. கோத்து கலப்பிராதீங்க சொல்லிட்டேன். அப்பா திட்டதா இருந்தா நான் நினைச்சிட்டு இருக்கும் போது திட்டி இருக்கணும். என்னது முடிச்சதுக்கு அப்புறம் திட்டினா சினுங்காதீங்க சொல்லிட்டேன். கோவமா வருது உங்களை. காப்பி கப்பட்டியது. ஏண்டி காப்பி கப்பத்துக்கு எரிஞ்ச? வேற ஏதாத்துக்கு எரியணுமே உங்களை. ஏண்டி இப்படி எல்லாத்துக்கு எரியுத? இன்னும் எனக்கு ஏதாவது கிடைக்கணுமே. சார் மேடம் நீங்க போலாம். இவர் சிரிச்ச மாதிரி இருந்தது இல்லையே? சிரிச்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு நல்ல சவுண்ட் கேட்டது. இவ சிரிச்சான் அவளும் அப்ப ஏதோ பேசியிருக்கா. சார் இதுல ஒரு 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலையும் நீங்க தான் கணக்கு முடிக்கிறீங்க. நானா சார்? நான் அம்பாசமுத்திர ஃபிளாஜ் கிளம்பிட்டு இருக்கேன் சார். இல்ல இந்த 3 ஃபைலையும் நீங்க தான் முடிக்கிறீங்க சார். அவங்க ஏதோ டேலி பண்ண வச்சிருந்தா அது எப்படி சார் நான் பார்க்க முடியும்? எனக்குள்ள வேலையை நான் பார்க்கண்டாமா? அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குது, அவங்களுக்குள்ளது இல்ல சார். அவங்களுக்குள்ளது இருக்கு, நீங்க பார்க்கணும். அதெல்லாம் வேண்டாம், அந்த ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு. அது நாளைக்கு கணக்கு முடிச்சுக்கலாம். இது உங்க ஃபைல் தான். அந்த புதுசா வாங்கின லோன் விஷயம் அந்த கணக்கு மட்டும் இதை முடிச்சிருங்க. இது சோசப் சார் தானே பாப்பாரு? இல்ல இது அவர் ஃபைல் இல்ல, இது உங்க ஃபைல் தான். இதை பாருங்க, இதை கணக்கு முடிச்சுட்டு ஒப்படைச்சிட்டு அம்பாசமுத்திர போங்க. ஓகே சார். எடுத்துட்டு போங்க. ஓகே சார். மடைய அழகான ஒரு பொக்கிஷத்தை சோதிச்சு பார்த்திருக்கான். சோசப் சார். எஸ் சார். அந்த புதுசா இருக்காங்க அந்த பொண்ணை வர சொல்லுங்க. அப்படியே இயல்பு அடுத்து வர சொல்லுங்க. ஓகே சார். இல்ல பெரிய பாட்டி பெரிய மாட்டி விஷயத்த சொல்லிட்டு கிங் சிட்டி விஷயத்த சொல்லி விடுயா. இல்ல இப்படி பண்ணிட்டு நீங்க அசிங்கப்பட்டுரும். இது லைக் படாது. அவ பொண்ணு அசிங்கப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடி மனைவி ஆக்கிடணும். கிங்ஸ் எதுவும் தப்பா நினைப்பானா? குழப்பமா இருக்குதே. என்னன்னாலும் சரி கிங்ஸ் கிட்ட பேச வேண்டியதான்.